இப்போ நீங்கள் சொன்னீங்க நான் தலையிட்டேன் அதனால மாறிச்சோ, அப்போ ராட்சசன்லேயும் தான் நான் பேசினேன் 10 நிமிஷம். 7Gல என்ன பார்ட் 2 பண்ணிட முடியும்? அது உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். கொஞ்சம் சம்பளம் கம்மியாக வாங்கணும் சார். அப்போ தான் வந்து மேக்கிங் சான் தான் வந்து ஒரு ராட்சசன் பண்ண ஒரு எடிட்டர். ஸோ ராட்சசனோட ப்ராசஸில் நான் ரொம்ப டீட்டெயிலாக உட்காரல. ஏன்னா அது வந்து எடிட்டரும் டைரக்டரும் அந்த படத்தோட ப்ரொடியூசரும் தான் உட்காந்தாங்க. இந்த ப்ராசஸில் நாங்கள் எல்லோரும் ஒன்றா உட்காரும்போது எங்களோட டிஸ்கஷன் என்ன, ரொம்ப நியாயப்படுத்தினா கரெக்டாக இருக்குமோன்னு தெரில அப்படின்ட்டு. அப்போ சான் வந்து இல்லை சார், இப்போ ராட்சசன் படத்திலே நம்ம சைக்கோ ஏன் சைக்கோவாக மாறினாங்கிறது அவ்வளோ டீட்டெயிலிங் காமிச்சிருப்போம். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்ததோட இன்னும் 10 நிமிஷம் ஃபுட்டேஜ் எங்ககிட்ட இருக்குது ராட்சசன்லேயே. அதுக்கப்புறம் நாங்கள் டிசைட் பண்ணி ரொம்ப நியாயப்படுத்திட்டா அவன் பண்ணது ரைட் ஆகிடும், அதனால் அது வேணாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணி அந்த 10 மினிட்ஸ் வந்து குறைக்கிறதுக்கு நான் ராம் கிட்ட 3 மாதம் பேசியிருக்கேன் ஃபோனில். இப்போ அந்த டிசிஷன் ரைட்டாக தானே போச்சு. 3 months எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் வெளியூர்லலாம் இருக்கும்போது டெய்லி அவர் ஃபோன் அடிப்பேன். ராம் அந்த இடத்துல அந்த 10 நிமிஷம் மட்டும் பார்த்துக்கோங்க, 10 நிமிஷம் மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது 10 நிமிஷம் நம்ம வச்சுட்டோன்னா ஆடியன்ஸ்க்கு மைண்ட் வேறே ஆகிடும், அது கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரில. ஏன்னா அங்கே சைக்கோ பண்ணுறது ராங் அப்படின்னு நமக்கு தெரியுது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டர் சொல்கிற வர விஷயம் வந்து ரொம்ப ரைட்டாக இருந்தது. நியாயமாக பார்த்தா இப்போ நீங்கள் எல்லோரும் உட்காந்துருக்கீங்க, நீங்களும் தேங்க்லெஸ் ஜாப்பில் தான் இருக்கீங்க. அதை அப்ரிஷியேட் பண்ணுறாங்களா யாராவது? எனக்கு தெரிஞ்சு இல்லை. அவ்வளோதான் நான் சொல்ல வந்த ஆசையே எனக்கு இல்லை. ஸோ அதை தான் வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா நிறைய தேங்க்லெஸ் ஜாப் இந்த சொசைட்டியில் இருக்குது. அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அப்போது அந்த கேரக்டர் சொல்கிற விஷயம் வந்து ரைட்டாக தானே இருக்குது. அப்போது இது நியாயப்படுத்தலாமா நியாயப்படுத்த வேணாமாங்கிற ஒரு டிஸ்கஷன் தான் எங்களுக்குள்ளே போச்சு. அப்போது இல்லை இதை ஓரளவுக்கு நியாயப்படுத்தினா தான் இது கரெக்டாக இருக்கும், இல்லை அப்படின்னா இது ராங் ஆகிடுமோ அப்படின்னு ஒரு பயம்தான் அது. நாங்கள் படம் போட்டு காமிக்காமலாம் இல்லை, நான் நிறைய பேருக்கு படம் போட்டு காமிச்சேன். யாருமே அந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட சொல்ல. அது வந்து ரிலீஸ்க்கு அப்புறமா தான் அது வந்து வெளிப்படையாக வந்தது. ஸோ இதுதான் எங்களோட தாட். அண்ட் இப்போது நான் எப்போவுமே சொல்லுவேன் சினிமா கலெக்டிவ் டிசிஷன். இப்போ நீங்கள் சொன்னீங்க நான் தலையிட்டேன் அதனால மாறிச்சோ, அப்போ ராட்சசன்லேயும் தான் நான் பேசினேன் 10 நிமிஷம். இப்போ சில விஷயங்கள் ரைட்டாக போகும், சில விஷயங்கள் ராங்காக போகும், அது நம்ம கையில் இல்லை. இது ஒரு கலெக்டிவ் டிசிஷன் தான். பட் அது உடனே புரிஞ்சுக்கிட்டு அது ஏன்னா எங்ககிட்ட ஆல்ரெடி இருந்தது. எங்களுக்கு இப்போ நாங்கள் மாற்றுறது ஒன்றுமே கிடையாது. 5 நிமிஷம் விஷயத்தில் நாங்கள் ஒரு 2-2.5 நிமிஷம் குறைச்சிருக்கோம். எவ்வளோ மினிட்ஸ் எக்ஸாக்ட்லி? சாரி 3 மினிட்ஸ் 3 to 4 மினிட்ஸ் நாங்கள் குறைச்சிருக்கோம். ஸோ அதோட இம்பேக்ட் உங்களுக்கு வேறையாக இருக்கும். ஆனால் இப்போவும் நான் என்ன சொல்லணும்னா நாங்கள் எல்லாரும் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டோமோ அது இருக்குது. தேங்க்லெஸ் ஜாப் சிலது இருக்குது நம்ம சொசைட்டியில் அப்படிங்கிறது நாங்கள் சொல்கிறோம், இப்போவும் சொல்கிறோம். அதை நாங்கள் மாற்றலை. அது யார் சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்கன்னு அந்த விதத்தை மட்டும் தான் மாற்றிருக்கோம். ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அது மாதிரி இந்த ராங்காயிடுமோன்னு சொன்னீங்க. ஆனால் இந்த மாதிரி டைரக்டரோட இதுக்குள்ளார நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக தலையிட்டீங்களா, ஹீரோவாக தலையிட்டீங்களா? அதான் சார் நான் சொன்னேன் சார், தலையிடுறதுங்கிறது நீங்கள் அது அப்படி பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போது தலையிடலை அப்படின்னா நிறைய சினிமா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, எல்லா சினிமா ஹிட்டாகுதான் நான் தலையிடாது உங்களுக்கு. அப்படி கிடையாது. நான் வந்து சினிமாவை வந்து பொறுப்பு எடுத்துக்கணும்னு நினைப்பேன் ஒரு ஹீரோவாக. அது ஏன் ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லை, நான் எங்கே பண்ணுறேனோ அங்கே நான் வந்து இது என்னோட பொறுப்பும் சேர்த்து இதில் இருக்குங்கிறத நான் நம்புவேன். ஏன்னா தேட்டரில் வந்து ஆடியன்ஸ் வரும்போது வெறும் டைரக்டருக்காக வரல, ஹீரோவை தான் ஃபஸ்ட் திட்டுறாங்க, முகத்தை பார்த்து திட்டுறாங்க. இது கூட எனக்கு தெரியலையா, கரெக்டாக செலக்ட் பண்ண தெரியல, ஃபர்ஸ்ட் ஹீரோ தான் திட்டு வாங்குறாங்க. இப்போ ஹீரோ ஃபர்ஸ்ட் திட்டு வாங்குறாங்கன்னா என் பொறுப்பு இருக்குல்ல. அப்போ என் பொறுப்பாக வந்து நான் உள்ளே போகிறேன். இன்னொன்று, இது எந்த ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி, எந்த டைரக்டராக இருந்தாலும் சரி, நான் வந்து போய் கண்டிப்பாக பேசுவேன் சார். என்னோட கருத்தை நான் கண்டிப்பாக பேசுவேன். அதனால தான் சார் என்னோட மேக்ஸிமம் படம் இப்போவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நான் பேசாமல் இருந்தேன்னா அது ஒரு டைரக்ஷன் மாறிடும். நான் சொல்கிற படத்தோட அந்த அவுட்புட் மாறும். நான் நிறைய இடங்களில் பேசுறதுனால என்னோட அவுட்புட் கொஞ்சம் பெட்டராக வருது சார். அண்ட் அதனால தான் நான் பெரிய ஆளுங்களோட நான் பெரிய ஆளுங்க நான் சொல்கிறேன், பெரிய நேம்ஸோட சம்டைம்ஸ் என்னால் ஒர்க் பண்ண முடியல. காரணம் என்ன, அவங்க கேட்டுப்பாங்களான்னு எனக்கே பயம். பட் நம்ம புதுசாக போய் சேரும்போது அது ஒரு கிவ் அண்ட் டேக் தான் சார் சினிமா. எல்லாரோட ஒர்க் கரெக்டாக பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக அவுட்புட் நல்லா இருக்கும் சார். அதில் கருத்து வேறுபாடு இருக்கும் சார். இன்னொன்று, பொலிட்டிக்கல் என்ன ரைட், மாரலி என்ன ரைட்டுன்னு ஒரு 10 பேருக்கு என்ன நினைக்கிறோமோ அதிலிருந்து வெளியே போகும்போது ஒரு படம் வந்து அங்கே வெளியே போகும்போது உண்மையாகவே தெரியும் எங்களுக்கு பொலிட்டிக்கல் என்ன ரைட், மாரல் என்ன ரைட்ன்றாங்கிறது. ஒரு 10 பேர் ரூமில் உட்காந்து அதை டிசைட் பண்ண முடியல சார். அது சம்டைம்ஸ் சேலஞ்சிங்காக இருக்குது. இல்லை, சில சமயத்தில் சில படத்தை பார்க்குறப்ப நாங்களே தலையெண்ணும் போல தோணும். ஏன்னா நல்லா வந்திருக்குமே இப்படி மாற்றிருந்தா அப்படின்னு தோணும். அதுக்கிட்ட இந்த உண்மை தான் இந்த உண்மை தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அப்புறம் இன்னும் இந்த உண்மையும் சொல்லிவிடுங்க, ஸ்ரத்தா ஸ்ரீநாத் மாதிரி ஒரு ஹீரோயின் படத்தில் இருக்கிறப்போ அவங்க கூட கனவுல கூட ஒரு டூயட் கூட பாடாமல் இப்படி உங்களால் இந்த மாதிரி இன்னொரு மானசா மாதிரி அந்த ஹீரோயின் சார். இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இதுக்கு பதில் சொல்கிறேன். இப்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா படத்தில் நாங்கள் ஒரு விஷயம் வச்சுருந்தோம். ஆனால் ஸ்க்ரீன் பிளேயோட ஸ்பீடில் அதை வச்சா கரெக்டாக இருக்காது.
அந்த டிசிஷன் கரெக்டாக தானே வந்திருக்கு. அதுவும் டிசைட் பண்ணி தான் எடுத்திருக்கும். அதை நான் இப்போ யோசிச்சு பாருங்க, செகண்ட் ஹாஃபில் நான் ஒரு டூவட் சாங் வச்சுருந்தேன்னா, இல்லை ஒரு சாங் லவ் சாங் வச்சுருந்தா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நாங்கள் இருக்குது, அதெல்லாம் இருக்குது சினிமாக்காக. சார் இல்லை அது படத்தோட பேசிங்கில் உங்களுக்கு இன்னும் ஸ்டாப் ஆகிருக்கும். ஸோ அது இருந்தது. பட் அதனால தான் அது வந்து சிங்கிளாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம் சார். பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இருக்கும் ஐ எம் த கைன்னு ஒரு சாங். ஸோ அது வந்து அதோட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் சார் அது. செல்வராகவன் சார் ரொம்ப நாள் உங்கள் படைப்புக்காக வெயிட்டிங். காதல் வந்து எல்லாமே ஏங்கி போயிருக்கோம். அப்படி இருக்கும் உங்களுடைய காதல் கொண்டனும் சரி 7Gயும் சரி. ஏன் அந்த மாதிரி திரும்ப இறங்க மாட்டீங்க? 7G செகண்ட் பார்ட் வருமா அப்படின்ற ஏக்கம்லாம் நிறைய இருக்கு. போயிட்டுருக்கு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. வந்து 7Gயில் என்ன பார்ட் 2 பண்ணிட முடியும், அது உங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் டெஃபினட்டாக. ஐ திங்க் அந்த க்யூரியாசிட்டி எல்லாருக்கும் இருக்கும். அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன், சரி அதில் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ 70% முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க. புதுப்பேட்டையும் நாங்கள் வெயிட்டிங் தான் சார். அதே போல் ஏன்னா இப்போ நடிகராக நீங்கள் எல்லா பேன் இண்டியாவாக ஆகிட்டுக்கிறீங்க. நீங்கள் எல்லாருமே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் உங்கள் டைரக்ஷன் எப்போ புதுப்பேட்டை இதெல்லாம் அதுக்கு தான். டெஃபினட்டாக கூடிய சீக்கிரம் பண்ணுவேன் டெஃபினட்டாக. டெஃபினட்டாக இப்போ கார்த்திக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன். சீக்கிரமாக பண்ணலாம், டெஃபினட்டாக பண்ணலாம். விஷ்ணு விஷால் சாருக்கு ஒரு கேள்வி சார். இங்கே சார், இங்கே சார், பெரும்பாலும் இப்போ தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ப்ரொடியூசர்ஸே வந்து தத்தளிக்கிறாங்க. ரொம்ப தி ஸ்ட்ரகிள் டு கிவ் அப் ப்ராஃபிட்டபிள் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் ஒரு படத்தில். பட் யூ சே தட் 3 படமும் நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து யூ கிவன் அ ப்ராஃபிட்னு. நீங்கள் வாட் யூ அட்வைஸ் த producers, either the new producers or else the experienced producers, where do they fail? சார் அட்வைஸ் கொடுக்குற அளவுக்குலாம் advice sir, let it be as a suggestion or else. நான் சஜஷன் வந்து நான் ப்ரொடியூசர்ஸ் சொல்ல மாட்டேன். இங்கே இருக்கிற ஹீரோஸ்க்கு ஆக்டர்ஸ்க்கு அவங்களுக்கு தான் சொல்லுவேன், கொஞ்சம் சம்பளம் கம்மியாக வாங்கணும் சார். அப்போ தான் வந்து மேக்கிங்க்கு செலவு பண்ண முடியும். அவ்வளோதான் சார் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்.